யோசிச்சு பாருங்க, ஆம்புலன்ஸ் போய் எவனா அடிப்பானா, நொறுக்குவானா, எரிப்பானா? கோவிட்டோடைய 3வது அலை வரும்போது இந்தியா என்ன பண்ணுச்சு, 109 ஆம்புலன்ஸ பங்களாதேஷ்க்கு கிஃப்டா கொடுத்தாங்க. எப்படியாவது இந்த கொரோனாவில் போராடி வெளியே வாங்கினேன். சுத்தி இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் இந்த விதமாக இந்தியா தன்னாலான உதவிகள் செஞ்சிச்சு. அந்த விதமாக கொடுக்கப்பட்ட இந்த ஆம்புலன்ஸ்களை இதை ஃபுல்லா அடிச்சு நொறுக்குனானுங்க. நொறுக்கும் போது நீங்க கவனிச்சீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய இந்திய கொடி இருக்கு பாருங்க, அதையே அடிச்சு நொறுக்கியிருப்பானுங்க. தீவிரமாக இந்தியாவுக்கு எதிரான ஒரு வெறுப்புல இதை செஞ்சிருப்பானுங்க. இது மட்டும் அவங்க செய்யவே இல்லை. அங்க இருக்கக்கூடிய இந்திரா காந்தி கல்ச்சரல் சென்டர் ஒன்று இருக்குது தாகால. இந்த இடத்துக்கும் சச்சரவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையவே கிடையாது. 2 நாடுகளுக்கு இடையே பண்பாட்டு விஷயங்கள் மட்டும் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்தை எரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு? முழுவதுமாக உள்ள புகுந்து எல்லாத்தையும் எரிச்சு தள்ளிட்டானுங்க. நீங்க ஆனா செய்திகள் என்ன பாக்குறீங்க அப்படின்னா, அந்த மாளிகைக்குள்ள போய் டேபிள் தூக்கிட்டு போயிட்டாங்க, அதை தூக்கிட்டு போயிட்டாங்க, இதை தூக்கிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு செய்தியா? ஒரு ஒட்டுமொத்த கலவரம் நடக்குது. அந்த கலவரம் எந்த தன்மையோடு நடக்குன்னு தெளிவுபடுத்தணுமா இல்லையா?